அனைவர்களுக்கும் வணக்கம். ஸ்ரீ நவகிரக கருப்பசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும். இன்றைக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கான ஒரு பரிகாரம். தொழில் செய்கிறவர்கள் பார்த்திங்கன்னா, ஒரு சிறு வியாபாரிகள் அப்படின்னா ஒரு ரோட்டு ஓரத்தில் போடக்கூடிய கடைகள் இருப்பவர்கள், அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் மேனாக இருக்கக்கூடிய தொழில் செய்கிறவர்களுக்கு நீங்கள் போகும்போது வியாபாரம் இன்றைக்கி நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சிறு வியாபாரியிலேருந்து பெரு வியாபாரி வரைக்கும் உங்களுடைய எண்ணத்தில் அதை தான் நினச்சிக்கிட்டு போவீங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல நமக்கு வெற்றி கிடைக்கும், வெற்றி கிடைக்காம போகலாம். அப்போ வெற்றி கிடைக்காம போகுது அப்படின்னா என்ன அப்படிங்கும்போது, நம்மளுடைய தொழில் நம்ம தொடங்கும் போது நம்ம போகும்போது சகுனம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயங்களை பார்க்கணும். அப்போ சகுனம் அப்படின்னா என்ன அப்படிங்கும்போது, நம்ம வீட்டை விட்டு கிளம்பும் போது பசுமாடு, பால், சந்தனம், மல்லிகைப்பூ, சாமி ஊர்வலம், சபை ஊர்வலம் இந்த மாதிரியெல்லாம் வந்தது அப்படின்னா நமக்கு நல்லது நடக்க போகுது, அந்த தொழில் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். அதே போகும்போது விரவு, ஒரு பாம்பு, ஆந்த இந்த மாதிரியெல்லாம் வந்தது அப்படின்னா நாம் அந்த இடத்துக்கு போக வேணாம். இன்னும் நிறையா இருக்குது. அதை பப்ளிக்காக சொல்லும்போது சிலர் மனதை பாதிக்கும். அதனால் அதை பப்ளிக்காக சொல்லக்கூடாது. அதுக்கு அடுத்தது நாம் அன்னைக்கு போகணும் அப்படின்னா வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு ஒரு கருங்கல் எடுத்து ஒரு சுத்தியால் அடித்து உடைச்சிட்டு போங்க. அந்த காரியம் சரியாயிரும், உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய தொழில் 4 பேர்த்துடைய கண்ணு, 4 பேர்த்துடைய சொல். ஒரு வார்த்தை தமிழில் வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அப்போ நம்ம கொல்கிற மாதிரியான வார்த்தைகளை நம்மளை ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா நம்ம செய்யக்கூடிய தொழில் நல்லதுக்கு வராது. நம்ம செய்யக்கூடிய தொழில் 4 பேர் வாழ்த்திட்டோன்னா மேலே வந்துடுவோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது, உடனே நமக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வருது அப்படின்னாவே நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதனால் கருப்பனார் கோயில், காவல் தெய்வம் காளி, பைரவர், வீரபத்திரர் இந்த மாதிரி கோயில் இருக்கிற இடத்துல போயிட்டு ஒரு எலுமிச்சைப்பழம் வாங்கிட்டு வந்து மஞ்சள், குங்குமம், திருநீர், வேப்ப இலை வச்சு அந்த தெய்வத்துக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து, ஐயா நாங்கள் செய்யக்கூடிய தொழிலில் போட்டி, பொறாமை, வஞ்சம், துரோகம் இப்படிலாம் இருக்குது. உங்களை நம்பி தான் இருக்கிறோம், நீங்கள் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த இறைவன்கிட்ட ரொம்ப பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த மஞ்சள் துணி வாங்கிட்டு வந்து அதில் கட்டி மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அதுக்கு தினமும் ஊதுபத்தி காட்டி உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய சிறு வியாபாரியாக இருந்தாலும் உங்கள் கூடையில் உங்களுடைய தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்கலாம். பெரு வியாபாரியாக இருந்தாலும் கல்லாப்பிட்டியில் வச்சுக்கலாம். இந்த எளிமையான பரிகாரங்களை செஞ்சு ஒரு 6 வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். வாரத்துக்கு 7 நாளைக்கு ஒரு வாட்டி மாற்றுங்க. மாற்றிட்டு 6 வாரம் செஞ்சுட்டு உங்களுடைய பதிவுகளை, நல்ல விஷயங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த நல்ல விஷயங்களை உங்களை மாதிரி கஷ்டப்படக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியணும். இதை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணி வைங்க. நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்காக சொல்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். சேகர் கொல்லி அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள். எத்தனையோ நல்ல விஷயங்களுக்கு ஆதரவு கொடுக்குற நீங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கும் ஆதரவு கொடுங்க. இந்த நல்லது சொல்கிறதுக்கு குறையான ஆள்கள் தான் இருக்கிறாங்க. இறைவன் நமக்கு ஒவ்வொரு யூடியூப்லேயும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லும் போது நமக்கு காரியம் இல்லாமல், காரணம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டார். நல்லதுன்னு நினச்சோம்னா நல்லது நடக்கும். வாழ்க பல்லாண்டு. என்னுடைய பேர் பெரிய கருப்பசாமி சேகர். அருள்வாக்கு, பிரசன்னம், அனைத்து வகையான பரிகாரங்களும் நாங்கள் செய்து தருகிறோம். என்னுடைய ஃபோன் நம்பர் 84 89 17 32 28. எங்களுடைய நவகிரக கருப்பசாமியுடைய ஆலய பணி நடந்து கொண்டிருக்கிறது. உங்களால் முடிந்த சிறு காணிகளை இந்த வீடியோ பார்க்குறவர்கள் கூகுள் மூலிமா
ஃபோன் பிள்ளை மூலிமா அமுச்சு விடலாம். இது மாதிரியான ஆன்மீக கருத்துக்களை ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவர்கள் உங்களுடைய கோயிலுக்கு வாங்க, நேரில் சந்திப்போம். நல்லது நடக்கட்டும். நம்மளால் முடியாதுங்கிறது எதுவும் இல்லை. மாற்றம் என்பது மற்றவங்கிட்ட எதிர்பார்க்குறதோட நமக்குள்ளேருந்து எதிர்பார்க்கலாம். நாம் மாறத்துக்கு ரெடியாக இருந்தால் இந்த இயற்கை பிரம்மஞ்சம் ரெடியாக இருக்கும். ஜெய்ஹிந்த். நன்றி.